குட்டீஸ் ப்ளீஸ் அப்படியே சேனலுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க. அப்போதுதான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு காட்டில் மானும் ஒரு காகமும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள். மான் புல் முதலியவற்றை தின்று நன்கு கொழுகொழு என்று இருந்தது. அப்படி கொழுத்திருந்த மானை பார்த்து நரி ஒன்றுக்கு கொன்று தின்ன ஆசை ஏற்பட்டது. பலமுடன் இருக்கும் மானை கொல்லுவதென்பது நம்மால் முடியாதது. எப்படியும் இந்த மானை வஞ்சனையால் கொன்று அதன் கறியை சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்தது. மெதுவாக மானின் அருகில் சென்ற நரி, நண்பரே நலமா என்று கேட்டது. இதுவரை நம்மை பார்த்திராத நரி நண்பரே என்று அழைக்கின்றதே என்ற ஆச்சரியத்துடன், நீ யார் என்று கேட்டது அந்த மான். நான் இந்த காட்டில் தனியாக இருக்குகிறேன். உன்னை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தேன். இனி உனக்கு வேலை செய்து கொண்டு உன்னுடன் நட்பாயிருக்கலாம் என்று முடிவு செய்துவிட்டேன் என்றது நரி. மிகவும் அமைதியாக மானுக்கு பெரும் சந்தோஷமாக இருந்தது. தன்னிடம் வலிய வந்து நட்பு கொள்ளும் அந்த நரியின் நட்பை ஏற்றுக்கொண்டது. இரண்டும் பேசிக்கொண்டே அங்கிருந்த பெரிய மரத்தடிக்கு வந்தது. மானின் நண்பனான காகம் அந்த மரத்தின் மேல் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அது தனது நண்பன் மான் ஒரு நரியுடன் வருவதை பார்த்து அதிர்ச்சியுற்றது. நண்பா, உன்னுடன் இருப்பது யார் என்று கேட்டது. இந்த நரிக்கு யாரும் இல்லையாம். இது என்னிடம் நட்பாக இருக்க விரும்பியது. சரி என்று நானும் அழைத்து வந்தேன் என்றது. மான் தனது பழைய நண்பனிடம், நண்பனே, திடீரென்று வந்த பழக்கமில்லாதவர்களை நம்பக்கூடாது. ஒருவரது நடத்தை தெரியாமல் பழகினால் பூனைக்கு கழுகு இடம் கொடுத்து இறந்தது போல ஆகிவிடும். ஒருவரின் குணமறியாமல் நம்முடன் சேர்த்து கொள்ளக்கூடாது என்றது காகம். காகத்தின் இந்த அறிவுரை நரிக்கு ஆத்திரமூட்டியது. காட்டிக்கொண்டால் நாம் நினைத்த காரியம் நடக்காமல் போய்விடுமே என்ற பயத்துடன், ஒருவருடைய குணத்தை பழகுவதற்கு முன்பு எப்படி தெரிந்து கொள்வது? நல்லவர்களுக்கு குணத்தில் நோக்கமில்லை. அவர்களுடைய நட்பு முதல் பழக்கத்திலேயே வந்துவிடும் என்று பக்குவமாய் பேசியது அந்த நரி. நரியை பார்த்து, நீ சும்மா இரு, நான் என் நண்பனிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றது காகம். தன்னுடன் முன்பு பழகிய காகம் ஒரு நாள் கூட நம்மை நல்லவன் என்று சொல்லியதில்லை. ஒரே நாள் பழக்கத்தில் நம்மை நல்லவன் என்று சொல்லிவிட்டதே என்று மானுக்கு உச்சி குளிர்ந்து போய்விட்டது. எனவே மான் காகத்தை பார்த்து, அவனை நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீ எனக்கு எப்படி நண்பனோ அதைப் போல் இந்த நரியும் என் நண்பன்தான். சொல்லப்போனால் உன்னை காட்டிலும் இவன்தான் என் உயிர் நண்பன் என்றது. காகம் தன் வாயை மூடிக்கொண்டது. பகலில் இரை தேடுவதும் இரவில் அந்த மரத்தடியில் சந்தித்துக் கொள்ளுவதுமாக சில நாட்கள் கழிந்திருக்கும். ஒரு நாள் நரி மானிடம், இந்த காட்டிற்கு அருகிலுள்ள தோட்டத்தில் பச்சை பசேல் என்று பயிர் விளைந்திருக்கிறது. அந்த பயிரை சாப்பிட்டால் நீ இதை காட்டிலும் கொழுகொழுவென்று ஆவதுடன் பார்க்க அழகாகவும் ஆகிவிடுவாய் என்று ஆசை வார்த்தை காட்டியது. மானுக்கும் அந்த பச்சை பயிரை உடனே சாப்பிட்டு விட வேண்டும் என்ற ஆசை வந்தது. நரியுடன் அந்த தோட்டத்திற்கு சென்று அந்த பயிரை தின்று பார்த்தது. இதுவரை காட்டில் தின்ற புல்லை விட சுவையாக இருப்பதை சொல்லிக்கொண்டே தின்றது. அந்த தோட்டத்திற்கு சென்று பயிரை சாப்பிட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தது. இப்படியே 4-5 நாட்கள் கடந்திருக்கும். தோட்டத்தின் சொந்தக்காரன் நம்முடைய பயிரை ஏதோ ஒரு மிருகம் சாப்பிட்டு சென்று விடுகின்றதே என்று ஒரு நாள் மறைந்திருந்து பார்த்தான். மான் அன்றும் தோட்டத்திற்கு வந்து பயிரை தின்றது. ஒரு மான் தினமும் இப்படி வந்து பயிரை மேய்ந்து விட்டு போகின்றதா? இந்த மானை வலை விரித்து பிடித்து விட வேண்டும். இல்லையேல் மான் நம் தோட்டத்தை அழித்து விடும் என்று அந்த மானை பிடிப்பதற்காக மறுநாள் வலையை கட்டி வைத்தான். அடுத்த நாள் வந்த மான் தோட்டக்காரன் விரித்த வலையில் மாட்டிக்கொண்டது. உடனே அதற்கு நண்பன் நரியின் ஞாபகம் வந்தது. இந்நேரம் நம் நண்பன் நரி வந்தால் எப்படியும் நம்மை காப்பாற்றி விடுவான் என்றபடி வழியை பார்த்து கொண்டிருந்தது. மான் நினைத்தது போலவே நரியும் வந்தது. அப்பாடா, நம் நண்பன் நரி இனிமேல் நம்மை காப்பாற்றி விடுவான் என்று எண்ணி உதவிக்கு அழைத்தது. நரிக்கு நாம் நினைத்தது போல் அந்த மானின் மாமிசம் கிடைக்கப் போகின்றது, இன்று நமக்கு நல்ல நாள் என்று நினைத்தபடி மானுக்கு அருகில் சென்றது அந்த நரி. நண்பா, நான் இன்று விரதத்தில் இருப்பதால் இந்த தோலினாலான வலையை தொடமாட்டேன்.
இந்த தோல் வலையை கடித்து இதுவரை நான் கடைப்பிடித்து வந்த விரதம் பாழாகிவிடக்கூடாது. இன்று ஒரு நாள் மட்டும் கடந்துவிட்டால் நாளை உறுதியாக காப்பாற்றி விடுவேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தது. நரி அருகில் இருந்த புதருக்குள் போய் ஒளிந்து கொண்டது. பகல் போய் இரவு வந்தது. மரத்தடிக்கு மான் வராததைக் கண்டு அதன் நண்பனான காகத்துக்கு இரவு முழுவதும் தூக்கமே வரவில்லை. விடிந்ததும் காகம் அந்த பகுதி முழுவதும் பறந்து தேடத் துவங்கியது. அப்போது தோட்டத்தில் வலையில் சிக்கி கிடந்த மானை பார்த்தது காகம். வலையில் சிக்கியிருந்த மானின் அருகில் சென்ற காகம், நண்பனே, உனக்கு இந்த துன்பம் எப்படி வந்தது என்று கேட்டது. நண்பா, உன் பேச்சை கேட்காமல் வந்த பலன். உன் புயிற்சி நண்பன் நரி எங்கே போய்விட்டது என்று கேட்டது காகம். நான் இப்படி வலையில் சிக்கி உதவி கேட்டபோது அவன் விரதம் இருப்பதாக பொய் சொல்லி இங்கிருந்து போய்விட்டான். அவன் என் இறைச்சியை தின்பதற்காக இந்த பக்கம்தான் எங்காவது ஒளிந்து கொண்டிருப்பான் என்றபடி மான் அழுதது. காகம் வருத்தத்துடன் மானை பார்த்து, அப்போது தோட்டக்காரன் கையில் தடியுடன் வந்து கொண்டிருந்தான். அதை பார்த்த காகம், தோட்டக்காரன் வருகிறான், நான் சொல்வது போல் செய் என்றது பரபரப்புடன். சீக்கிரம் சொல், நீதான் இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று உயிர் பிழைக்கும் ஆர்வத்தில் கேட்டது. கவனமாக கேள், நீ கேள். நீ இப்போது மூச்சை அடக்கிக் கொண்டு செத்தவன் போல கிடந்தால் அவன் உன்னை பார்த்து நீ செத்துவிட்டாய் என்று நினைத்துக் கொண்டு கட்டிய வலையை அவிழ்த்துச் சுருட்டி வேறு ஒரு இடத்தில் வைக்கப் போவான். அப்போது நான் கத்துகிறேன். அதை கேட்ட உடனே நீ விரைவாக ஓட்டம் பிடித்து ஓடிவிடு. பானும் செத்தது போல் கிடந்தது. காகமும் அதன் கண்ணை கொத்துவது போல் பாவனை செய்தது. தோட்டக்காரனும் வந்தான். மானை பார்த்தான். ஓ, மான் செத்து விட்டதா என்று முணுமுணுத்தபடி கட்டியிருந்த வலையை அவிழ்த்து ஓரிடத்தில் வைக்க போனான். காகமும் கா கா என்று கத்தியது. காகத்தின் குரல் கேட்ட மானும் தப்பித்தோம் என்று ஓட்டம் பிடித்தது. ஏமாற்றமடைந்த தோட்டக்காரன் கையில் வைத்திருந்த தடியை வீசினான் மானை நோக்கி. தோட்டக்காரன் தடியை மானை மீது வீச அது ஒளிந்திருந்த நரியின் மேல் பட்டு அது ஐயோ செத்தேன் என்று ஓடியது. என்று சத்தமிட்டவாறு உயிரை விட்டது. புகழ்ச்சியாகவும் இனிப்பாகவும் பேசுகின்றார்களே என்று நம்பி ஏமாறும் பலர் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். புதியவர்களின் புகழ்ச்சி பேச்சால் மகிழ்ச்சி வரலாம், பின்னால் பெருந்துன்பம் வர தயாராய் இருக்கின்றது என்பதை மட்டும் யாரும் மறந்துவிடக்கூடாது.